ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 29/4/25. मीठे बच्चे, ये तुम्हारा बहुत अमूल्य जन्म है। इसी जन्म में तुम्हें मनुष्य से देवता बनने के लिए पावन बनने का पुरुषार्थ करना है. இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய மிகவும் மதிப்பான பிறவி, ஜன்மம். இந்த ஜென்மத்தில்தான், இந்த பிறவியில்தான் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதாவாக ஆகுவதற்காக, தூய்மை ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். प्रश्न: ईश्वरीय संतान कहलाने वाले बच्चों की मुख्य धारणा क्या होगी? கேள்வி: ஈஸ்வரனுடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய முக்கியமான தாரணைகள் என்னவாக இருக்கும்? उत्तर: वो आपस में बहुत बहुत शीरखंड होकर रहेंगे, कभी लून पानी नहीं होंगे. जो देह अभिमानी मनुष्य हैं वो उल्टा सुल्टा बोलते हैं, लड़ते हैं, झगड़ते हैं. பாபா சொல்றாங்க, ஈஸ்வரனுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப பார்க்கடல் போல இருப்பாங்க. ஒருபோதும் உப்பு தண்ணி போல ஆகவே மாட்டாங்க. யாரு? ஈஸ்வரனுடைய குழந்தைகள். ஆனா யாரு தேக அபிமானத்துல வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்க வேண்டாது, வீணானது, தலைகீழான விஷயங்கள்லாம் பேசுவாங்க, சண்டை சச்சரவுகள்ல வந்துட்டே இருப்பாங்க. தும் பச்சோமே ஓ ஆதத் நை ஹோ சக்தி ஹே. நாம ஈஸ்வரனுடைய குழந்தைகள், நம்மக்கிட்ட இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கவே முடியாது. எந்த மாதிரி பழக்கங்கள்? மற்றவங்கள பற்றி வீணானது, தேவையில்லாது, சண்டை சச்சரவுகளில் வர்றது, இதெல்லாம் உல்டா சுல்டாலாம் நமக்கு பழக்கமே இருக்க முடியாது. யஹா துமே தேவி குண் தாரன் கர்னே ஹே, கர்மாத்தீத் அவஸ்தாக்கோ பானா ஹே. இங்கே நாம தேவி குணங்களை கடைபிடிக்கணும், கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. पहले पहले बाबा बच्चों को कह देते हैं, देही अभिमानी भव, अपने को आत्मा समझो. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு சொல்றார், தேஹி அபிமானியாக ஆகுங்கள், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். கீதா ஆதிமே பல் கியா பி ஹே பரந்து சபி ஹே பக்தி மார்க்கே சாஸ்திர ஹே. பாபா சொல்றாங்க, கீதையில கீதைகள் எல்லாமே இருக்குது, ஆனா எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்கள். பாபா சொல்றார், நான் ஞான கடலாக இருக்கின்றேன், குழந்தைகளுக்கு ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றேன். கவுன்சா ஞான் சுனாத்தே ஹே, எப்பேற்பட்ட ஞானத்தை பாபா நமக்கு சொல்றாரு? சிருஷ்டி கே அத்வா டிராமா கே ஆதி மத்திய அந்துக்கா நாளே சுனாத்தே ஹே. சிருஷ்டி மற்றும் நாடகத்தினுடைய 3 காலத்திற்கான ஞானத்தை கூறுகின்றார். ஏஹே படாய், ஹிஸ்டரி और ஜாகிரபி ஹேனா, இது படிப்பு. ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இருக்கு இல்லையா? बाप बैठ समझाते हैं कि तुम बच्चे यहाँ किसके पास आए हो, इनके पास नहीं, मैंने इनमें प्रवेश किया है. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே நீங்க யார்கிட்ட வந்திருக்கீங்க? இவர்கிட்ட வரல, பிரம்மா பாபா கிட்ட நம்ம வரல. பாபா சொல்றாரு, நான் தான் இவருக்குள்ள பிரவேசமாக இருக்கேன். சிவபாபா பிரம்மாக்குள்ள பிரவேசமாக இருக்கிறார். இப்ப நாம கூட யார்கிட்ட வந்திருக்கிறோம்? சிவபாபா கிட்ட வந்திருக்கிறோம். இவருடைய பல ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மத்தில் இந்த பிறவி தூய்மையானதாக இருந்தது. இப்பொழுது இந்த கடைசி ஜென்மத்தில் நம் ஆத்மாவை தூய்மையாக ஆக்கணும். देह अभिमान की बातों छोड़ अपने को आत्मा समझ बाप को याद करो तो पाप विनाश होंगे. தேக அபிமானத்தினுடைய விஷயங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபா நினைவு பண்ணுங்க, பாவங்களை அழிக்க முடியும். हर एक बच्चे को अपनी स्थिति की जांच करनी चाहिए कि हम बाबा की याद में कितना समय रख सकते हैं, देवी गुण कहाँ तक धारण किए हैं. मुख्य बात है अंदर देखना है, हमारे में कोई अवगुण तो नहीं है. பாபா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஸ்திதியை சோதனை பண்ணி பார்க்கணும். நான் பாபாவுடைய நினைவில் எவ்வளவு நேரம் இருக்க முடியுது, தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு நான் கடைபிடித்திருக்கின்றேன். முக்கியமான விஷயம், தனக்குள்ள பாருங்க, எனக்குள் எந்த கெட்ட குணமும் இல்லைதானே, என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, முழு நாளும் ஏதாவது வேண்டாத வீணான விஷயங்களை நான் பேசலதானே, பொய் பேசவில்லை தானே, சரீர நிர்வாகத்திற்காக கூட பொய் பேச வேண்டியதா இருக்குதா என்று கூட பாருங்க. மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க? தர்ம காரியங்களுக்கு
நல்ல காரியங்களுக்காக போய் பேசினா அந்த பாவம் வந்து இல்லாம போயிடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. நல்ல கர்மா செய்தா அதுக்கான ரிட்டர்ன் வந்து நல்லதா கிடைக்கும்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, அவங்களுக்கு அஞ்ஞானத்துல இந்த ஜென்மா செய்றாங்கன்னா, அதற்கான பலன் அடுத்த ஒரு ஜென்மத்திற்காக மட்டும் கிடைக்கும். ஆனா நமக்கு பாபா ரிட்டர்னா 21 ஜென்மத்திற்கு புது உலகத்தையே நமக்கு குடுக்குறாரு. "क्या तुम सम्मुख लेन-देन करते हो?" நம்ம பாருங்க, பாபாவுக்கு முன்னாடி வந்து கொடுக்கல் வாங்கல் செய்றோம். பாபாட்ட குடுக்குறோம், பாபா நமக்கு குடுக்குறாரு. "पैसा जो देते तुम्हारे ही काम में लग जाता है." நம்ம ஞான மார்க்கத்துல பாபாவுடைய காரியங்களுக்காக பணத்தை நம்ம சேவைக்காக பயன்படுத்தினாலும் கூட, அந்த பைசா நம்முடைய சேவைகளுக்கு நமக்கு தான் அது பயனுடையதாக இருக்குது. நாம இப்போ ஞான மார்க்கத்துல வந்து என்ன செய்றோமோ, அது எல்லாமே சிவபாபாவுக்கு நேரடியாக நம்ம செய்யக்கூடியது. பக்தி மார்க்கம்ங்கிறது இன்டைரக்ட்டாக இருக்கிறது. பாபா சொல்ல உங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ, அத வச்சு நீங்க உலக நன்மைக்கான காரியங்கள செய்யுங்க. सेंटर को लो औरों का कल्याण करो मे बी सेंटर खोलता हो ना பாபா சொல்றாரு. சென்டர் உருவாக்குங்க, நிறைய ஆத்மாக்களுக்கு நன்மை பண்ணுங்க, பாபாவுனுடைய ஞானம், பாபாவுனுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்கான சேவையில உங்களுடையதை பயன்படுத்துங்க. பாபா சொல்றாரு, பாருங்க நான் கூட சென்டர் திறந்திருக்கேன் இல்லையா? இப்ப எத்தனை குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கிறது. मैं थोड़ी ही अपने साथ पैसा ले जाता मैं तो आकर इनमें प्रवेश करता हूँ. சிவ் பாபா சொல்றார், நான் வந்து உங்களுடைய பைசா நான் எடுத்துட்டு போறது கிடையாது. நானே பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகி தான் வந்து என்னுடைய செயல்களை செய்துட்டு இருக்கிறேன். நான் ஸ்வர்க்கத்துக்கு வர வேண்டியதே கிடையாது. எல்லாமே குழந்தைகளாகிய உங்களுக்கு தான். நானே அபோக்தாவா இருக்கேன். எதையுமே இந்த உலகத்துல நானு அனுபவிக்கக்கூடியவர் கிடையாது. எதையும் நான் எடுத்துக்கிறதும் கிடையாது. பாபா சொல்றார், நான் உங்கள கால்ல விழுங்கன்னு கூட சொன்னது கிடையாது. ஏன்னா, நான் தான் உங்களுக்கு சேவா பண்றதுக்காக மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட்டாக வந்திருக்கிறேன். பாபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் தான் மாதா, பிதா, பந்து, சகா எல்லாமே நான் தான் உங்களுக்கு. இப்போ பாபா கூட பாருங்க, ஆனா எல்லாமாகவும் இருந்தாலும் கூட निराकारமாக இருக்கின்றார். तुम्हारी बुद्धि में नई दुनिया के मालिक बनने वाले हैं. चाल चलन कान पान आदि सब बदलना है, विकारों को छोड़ना है. பாபா சொல்றாங்க, உங்க புத்தியில வச்சுக்குங்க. நம்ம புது உலகத்தினுடைய எஜமானன் ஆகக்கூடியவங்க. நம்முடைய நடத்தைகள், பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கம் எல்லாமே மாறணும். விகாரங்களை விட்டுவிட வேண்டும். சீர்திருத்தி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம இந்த ஒரு ஜென்மத்துல நம்மள மாத்திக்கிறோம், நல்ல சீர்திருத்தம், மாற்றத்த கொண்டு வந்துடுறோம். பிறகு சரீரத்த விட்டோம்னா, அடுத்து பல பிறவிகள் உயர்ந்த குலத்துல தான் நம்ம ஜென்மா எடுப்போம். அச்சா தாரணா के लिए முக்கிய தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். अंदर अपनी जांच करनी है हम बाबा की याद में कितना समय रखते हैं. தனக்குள் சோதனை செய்ய வேண்டும். நான் பாபா நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன். தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு கடைபிடித்திருக்கின்றேன். எனக்குள் எந்த அவகுணமும் இல்லைதானே. என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நடத்தைகள், செயல்பாடுகள் எல்லாமே ராயலாக இருக்கின்றதா? வேண்டாத விஷயங்கள், வீணான விஷயங்களை பேசவில்லை தானே. பொய் பேசவில்லை தானே. இது எல்லாத்தையும் நம்ம தன்னைத்தானே செக் பண்ணி பாபாட்ட சொல்லணும். सेकेंड पॉइंट, याद का चार्ट बढ़ाने के लिए अभ्यास करना है. हम सब आत्माएं बाई बाई हैं. பாபா நினைக்கிறதுக்கான சார்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு பிராக்டிஸ் பண்ணோம். எல்லாருமே ஆத்மாக்கள். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் தான். அப்போ சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைக்க வேண்டியதுல அப்பாவை நினைக்கணும். தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். अपनी एक स्थिति जमानी है जिसके लिए टाइम देना है. தன்னுடைய ஸ்துதியை ஒரே ரசனை உடையதாக ஆக்க வேண்டும். அதற்காக நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். वरदानम, पांचों तत्वों और पांचों विकारों को अपना सेवादारी बनाने वाले மாயாஜீத் ஸ்வராஜ்ய அதிகாரி பவ. 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள், இதை தன்னுடைய சேவாதாரி ஆக்கக்கூடிய மாயாவை வென்றவர் சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். பாபா சொல்றாங்க, இப்படி சத்தியுகத்துல விஸ்வ மகாராஜா, விஸ்வ மகாராணி ராஜ்யத்தினுடைய ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி அப்படியே பெரிய துணி இருக்கும்.
அத பின்னாடி தாசிகள் என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டே வருவாங்க. அதேபோல சங்கம் யுகத்துல குழந்தைகளாகி நீங்க கூட மாயாஜித், ஸ்வராஜ்ய அதிகாரியாகி அதிகாரிங்கிற பட்டங்கள்ங்கிற ட்ரெஸ்ஸ நீங்க போட்டுக்கங்க. அதனால அலங்கரிக்கப்பட்டவங்களா இருக்கணும். எப்பவுமே என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும்? சங்கம் யுகத்துல மாயாஜீத், ஸ்வராஜ்ய அதிகாரி என்ற ட்ரெஸ் போட்டுக்கணும். ஏன்னா, பாபா நமக்கு அந்த பட்டங்கள் குடுத்திருக்கிறாரு. அப்ப 5 தத்துவங்கள், 5 விகாரங்கள் உங்களுக்கு பின்னாடி அந்த இத என்ன பண்ணிட்டே வரும்? துணிய அது தூக்கிட்டே வரும். அதாவது உங்களுக்கு தாசியாக இருக்கும். அதற்காக அதோட சங்கல்பத்தினுடைய பெல்ட் மூலமா அந்த ட்ரெஸ் எல்லாம் டைட்டா வச்சுக்கங்க. எப்படி வந்து ட்ரெஸ் டைட் ஆகனா பெல்ட் போடுவாங்க இல்லையா? அதேபோல உறுதியான எண்ணம். என்ன ஆனாலும் சரி, நான் ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மா தான். மாயா வென்ற ஆத்மா தான். எந்த மாயாவுக்கும் வசமாகக்கூடிய ஆத்மா கிடையாது. என்ற எண்ணத்தால தன்னை தானே டைட் பண்ணிக்கங்க. பலவிதமான ட்ரெஸ், பலவிதமான அலங்காரத்தினுடைய செட்டால நீங்க எப்பொழுதுமே அலங்கரிக்கப்பட்டு பாபாவோட சேர்ந்துருங்க. இப்ப விகாரங்கள், தத்துவங்கள் கூட மாறிடும். உங்களுக்கு சகயோகியாக, सेवादारी ஆகிடும். स्लोगन जिन गुणों व शक्तियों को वर्णन करते हैं उनके अनुभव में खो जाओ. अनुभव ही सबसे बड़ी अथॉरिटी है. எந்த குணங்களையும் சக்திகளையும் நாம வர்ணனை பண்றோம். இந்த குணம் நல்லது, அந்த குணம் நல்லதுன்னு வர்ணனை பண்றோம். இப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம அதை பத்திலாம் சொல்றோம் இல்லையா? ஆனா, அத நீங்க அனுபவம் செய்து, அந்த அனுபவங்கள்ல மூழ்குங்க. எந்த குணங்களையும், சக்திகளையும் வர்ணனை செய்கின்றீர்களோ, அதனுடைய அனுபவங்கள்ல மூழ்குங்க. ஏன்னா, அனுபவம் தான் அனைத்தை விட பெரிய அத்தாரிட்டி. अच्छा, இன்றைய நாளிற்கான अव्यक्त तूண்டுதல். स्वयं को बाबा के साथ कंबाइंड समझने से विनाशी साथी बनाने का संकल्प समाप्त हो जाएगा क्योंकि सर्वशक्तिवान साथी हैं. தன்னை பாபாவுடன் இணைந்திருக்கின்றேன் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அழியக்கூடிய துணையை உருவாக்குவதற்கான எண்ணங்கள் கூட அழிந்துவிடும். ஏனென்றால் சர்வசக்திவான் பாபா உங்களுடன் துணையாக இருக்கின்றார். எவ்வாறு சூரியனுக்கு முன்னாடி இருள் இருக்கவே முடியாது. அதே போல சர்வசக்திவானுக்கு முன்னாடி மாயா எந்த விதமான வீணான எண்ணங்களாக கூட நிற்க முடியாது. எந்த ஒரு எதிரியும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்மளை தனிமையாக்கிடுவாங்க. அதனால எப்பொழுதுமே பாபா விட்டு மட்டும் பிரிஞ்சு தனிமையாக போயிடாதீங்க. ஓம் சாந்தி.